بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذي جعل لكم الأرض فراشا والسماء بناء وأنزل من السماء ماء فأخرج به من الثمرات رزقا لكم فلا تجعلوا لله أندادا وأنتم تعلمون صدق الله العلي العظيم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பின் சகோதர நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, வளமையான வகுப்பை ஆரம்பிப்பதற்கு முன்னால் ஒரு முக்கியமான விடயத்தை ஞாபகமூட்டிக் கொள்வது எனக்கும் உங்களுக்கும் பிரயோசனமானதாக இருக்கும் என்று நினைத்து அல்லாஹும் சொல்லியிருக்கின்றான், ஞாபகமூட்டிக் கொள்ளுங்கள். ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். ஞாபகமூட்டிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக ஞாபகமூட்டுதல் ஈமானுடைய மக்களுக்கு நிச்சயமாக பிரயோசனம் கொடுக்கும் என்றும் அல்லாஹும் சொல்லியிருக்கிறான். அந்த அடிப்படையில் இன்னும் ஒரு 45 நாட்களில் ரமலானை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். பெரும்பாலும் மார்ச் மாதத்தினுடைய ஆரம்ப பகுதிகளிலிருந்தே நாங்கள் ரமலானை ஆரம்பிக்க வேண்டி வரும். ஆரம்பிப்போம். ஆரோக்கியமான ரமலானை அடைவதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும். யார் யாரெல்லாம் நோய்வாய்ப்பட்டவர்களாகவும் சிறைவாசம் அனுபவித்து கொண்டவர்களாகவும் பிரச்சினைகளுக்கும் தொல்லைகளுக்கும் முகம் கொடுத்து கொண்டவர்களாகவும் மனக்கவலைகளுடன் நிறைந்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் ஒரு விமர்சனம் நிறைந்த ரமதானாக இந்த ரமதான் அமைய வேண்டும் என்று முதல் கண் அல்லாஹுவை பிரார்த்தித்து கொண்டு, ரமலானை அடைவதற்கு முன்னால் செய்யப்பட வேண்டிய சில முக்கியமான அமல்கள் எஞ்சி இருக்கலாம். நாளைக்கு செய்வோம், அடுத்த வாரம் செய்வோம், அடுத்த மாதம் செய்வோம் என்று சொல்லி பிற்போட்டு ரமலானையும் வந்து அடைந்து விட்டோம் என்ற இடத்துக்கு வந்ததுக்கு பிறகு வருத்தப்பட்டு கவலைப்பட்டு எந்த பிரயோசனமும் கிடைக்க மாட்டாது. அதில் மிக முக்கியமான ஒன்று தான் விடுபட்ட நோன்புகள். அந்த நோன்பை அடுத்த நோன்பை அடைவதற்கு முன்னால் பிடித்து முடிக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், அது இந்த பிரச்சனை அதிகமான எல்லா பெண்களுக்கும் பொதுவாக இருக்கும். பெண்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும், நிச்சயமாக இருக்கத்தான் வேண்டும். அல்லாஹ் அப்படித்தான் வைத்திருக்கிறான். அந்த பெண்கள் அவருடைய மாதவிடாய் காலமாக இருக்கலாம், அவர்களுடைய குழந்தை பிரசவத்துக்கு பிறகுள்ள காலங்களாக இருக்கலாம், அல்லது பாலூட்டக்கூடிய குழந்தைகளுக்கு பால் கொடுக்கக்கூடிய காலங்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட காலங்களில் விடுபட்ட நோன்புகள் இருக்கும். பிரயாணத்தின் காரணமாக விடுபட்ட நோன்புகள், நோய்வாய்ப்பட்டிருந்ததின் காரணமாக விடுபட்ட நோன்புகள், இப்படியாக நோன்புகள் விடுபடுவதற்கு பல காரணங்கள் ஷரியாவில் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரணங்கள் இருக்கிறது. அந்த காரணங்களினால் விடுபட்ட நோன்புகளை நாங்கள் கலா செய்து கொள்ள வேண்டும், திருப்பி பிடிக்க வேண்டும். அந்த நோன்புகள் விடுபட்டவர்கள் உங்களுக்கு தெரியும் எத்தனை நோன்பு என்னால் தப்பிவிட்டது, எனக்கு பிடிக்க கிடைக்கவில்லை என்பது. அந்த நோன்புகளை கணக்கு பார்த்து முறையாக பிடித்து கொள்வது மிகவும் நல்லது. இன்னமொன்றும் ஞாபகப்படுத்தப்பட வேண்டும். பொதுவாக எங்களுடைய நாட்டில் இருக்கக்கூடிய வர்த்தக சமூகம், வியாபாரிகள், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் செய்ய வேண்டும். அவர்களை கொண்டு இந்த நாட்டில் நடைபெறக்கூடிய எம்மாத்திரமோ செயல்பாடுகள், நல்ல கர்மங்கள், அது எத்துணை என்று எண்ணி முடிக்க முடியாது. ஒரு தனி மனிதனுடைய குடும்பத்தில் குமரு காரியம் செய்வதிலிருந்து, குமரு கொடுப்பதிலிருந்து, திருமண நிகழ்வொன்று நடப்பதில் இருந்து, பள்ளிவாசல்கள், மதரசாக்கள், ஓஃபனேஜ், முதியோர் இல்லங்கள், அனாதை இல்லங்கள் என்று என்னென்னெல்லாம் இந்த நாட்டில் அறக்கட்டளைகளாக நடந்து கொண்டிருக்கிறதோ அனைத்துக்கு பின்னாலேயும்
பெரிய ஒரு அளவில் பங்களிப்பு இருக்கிறது இந்த நாட்டில் வாழக்கூடிய தனவந்தர்களுக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அவர்களை ஒரு நாளும் குறைத்து மதிப்பீடு செய்ய முடியாது. அவர்களுடைய பங்களிப்பு யாராலையும் மறக்கவோ மறைக்கவோ முடியாது. அவர்கள் அனைவரும் துஆவுக்கு பாத்தியமானவர்கள். அவர்களுக்காக வேண்டி நாங்கள் துஆ செய்ய வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு நாங்கள் தொழக்கூடிய பள்ளி நாங்கள் கட்டின பள்ளி அல்ல. நாங்கள் மௌத்தான அடக்கம் செய்யப்படக்கூடிய கபிரிஸ்தான் நாங்கள் வாங்கின கபிரிஸ்தான் அல்ல. நாங்கள் படிக்கிற பாடசாலைகள் நாங்கள் உருவாக்கின பாடசாலைகள் அல்ல. பாடசாலைகள் அரசாங்க பாடசாலை என்று இன்றைக்கு சொல்லலாம். வரலாறை பிரட்டி பார்த்தா அதுக்கு காணி கொடுத்தது, அதில் ஆரம்பத்தில் ஒரு பாடசாலை என்று ஒன்றை ஆரம்பித்தது யார் தெரியுமா? ஒரு முஸ்லீமாக இருப்பார். எனவே இந்த சமூகத்தில் எம்மாத்திரமோ வைத்தியசாலைகள் இருக்கிறது. எங்களுடைய முன்னோர்கள் வக்ஃப் செய்த காணிகள், கொடுத்த காணிகள், அவைகளை பார்க்கும் பொழுது அவர்களுக்காக வேண்டி நாங்கள் துஆ செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட தனவந்தர்கள் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிமிடம் வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாங்கள் துஆ செய்ய வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் ஒரு சிலருக்கு சென்ற வருஷத்துடைய ஜகாத்து கொடுப்பதற்கு கொஞ்சம் அந்த நேரம் இருந்த நெருக்கடி, என நாட்டில் ஒரு நெருக்கடியும் இருந்துச்சு சென்ற வருடங்களில். பொருளாதார நெருக்கடி, கையில் சாமான் பொருட்கள் இருக்கிறது, பணம் இருக்குது, வெளிநாட்டில் கொண்டு வந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் டாலர் பிரச்சனை, ஃபைனான்ஷியல் கிரைசஸ். அப்படிப்பட்ட கட்டத்தில் ஜக்காத்தை கொஞ்சம் சுணங்கி கொடுப்போம், அடுத்த மாதம் கொடுப்போம், இந்த மாதம் பிந்தி அடுத்த முறைக்கு கொடுத்துடுவோம் என்று சொல்லி பிற்படுத்தியிருப்பீங்க. அதற்கு தேவையான ஃபத்வாக்களையும் அவ்வப்பொழுது உலமாக்களை நாடி அணுகி பெற்றுக்கொள்வீங்க. என்ற உலமாக்களுக்கு தெரியும் ஜக்காத்து கொடுப்பதற்கு பணம் கையில் மட்டும் இருந்தது கேளாது, பணம் மட்டும் இருந்தது கேளாது. அந்த பணத்தினுடைய தம்கீன், அந்த பணத்தை நிர்வாகம் செய்வதற்குரிய சக்தியும் அவர்கிட்ட இருக்கணும். சில கட்டங்களில் பணம் இருக்குது, ஆனால் எனக்கு நிர்வாகம் செஞ்சு கொள்ள முடியவில்லை. பாப்பா மௌத்தானா, அனந்தர சொத்தில் பங்கு இருக்குது, கிட்டத்தட்ட எனக்கு 10 கோடி ரூபாய் பணம் வாப்பட காசிலிருந்து எனக்கு வர வேண்டும் அனந்தர சொத்தாக. அது எழுதப்பட்டு விட்டதோட 10 கோடி என்று சொல்லி. ஆனால் நீதிமன்றத்துக்கு போய் பூதல் சொத்து, அது நீதிமன்றத்துக்கு போய் கோர்ட்டுக்கு போய்த்தான் அது உங்களுக்கு பங்கு வைக்கப்பட வேண்டும். ஆனால் அதுவரைக்கும் உங்களுக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டிய தேவை வரமாட்டாது. கிடைத்ததுக்கு பிறகுதான் நீங்கள் ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அது உலமாக்களை நாடி, உலமாக்களை அணுகி அதுக்குரிய ஃபத்வாக்களை நீங்கள் என்ன செய்யுங்க, கேட்டுக்கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட நிலைமைகளில் ஜக்காத்தை நீங்கள் பிற்படுத்தி இருக்கலாம். அப்படிப்பட்ட பணத்துடைய ஜக்காத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும், அது கொடுக்க வேண்டும், அதை செலுத்த வேண்டும். எனவே நோன்பு கலா செய்யப்படுவது போன்று ஜக்காத்துகள் பிற்படுத்தப்பட்டிருந்தால் அந்த ஜக்காத்துகளையும் திருப்பி கொடுத்து விட வேண்டும். இப்படிப்பட்ட சில அமல்கள் இருக்கிறது. இந்த அமல்களில் கவனம் செலுத்துங்கள். ரமதான் வந்ததுக்கு பிறகு ஐயோ வந்து விட்டதே, அதை செய்ய கிடைக்கவில்லையே என்று மனவருத்தப்படுவதில் எந்த லாபமும் கிடைக்க மாட்டாது, எந்த லாபமும் இருக்க மாட்டாது. இப்படிப்பட்ட அமல்களை செய்து கொள்ளுங்கள். ரமதானை சந்திக்கும் பொழுது சுத்தவாளியாக, எந்த குற்றமுமற்றவர்களாக, மனிதர்களை பற்றி நல்லெண்ணம் நிறைந்தவர்களாக, மன தூய்மையுடன் ரமதானை சந்திப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிய வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு வகுப்பை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, நான் உங்களுக்கு முன்னால் சூரத்துல் பக்கராவினுடைய 22வது திருவசனத்தை ஆயத்தை ஓதினேன். அந்த ஆயத்தினூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவன் எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை பற்றி சொல்லுகின்றான். எனக்கு முந்தின ஆயத்தில் அல்லாஹ் சொன்னான், அல்லதீ ஹலக்கக்கும், அவன்தான் உங்களை படைத்தான், வல்லதீன மின் கப்லிக்கும், உங்களை மட்டுமல்ல உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களையும் அவன்தான் படைத்தான். உங்களை படைத்து அப்படி அவன் விட்டு விடவில்லை. நீங்கள் வாழுவதற்கு தேவையான அத்துணை ஏற்பாடுகளையும் இந்த பூமிக்கு மேல் அவன் செய்திருக்கின்றான். நீங்கள் வாழுவதற்கு தேவையான அத்துணை வகையான ஏற்பாடுகளையும் அவன் செய்திருக்கின்றான். சுப்ஹானல்லாஹ். அதில் ஒன்றுதான் அல்லாஹ்வே சொல்லுகிறான். எப்படிப்பட்ட அல்லாஹ் தெரியுமா? அஅ்புது ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்கி வழிபடுங்கள். அல்லதீ ஹலக்கக்கும், அவன் உங்களை படைத்தான், படைத்து அப்படியே விட்டு விடவில்லை. அல்லதீ ஜஅல லக்குமுல் அர்த ஃபிராஷன், இந்த பூமியை அவன் உங்களுக்கு ஒரு விரிப்பாக ஆக்கி வைத்திருக்கிறான். பூமி ஒரு விரிப்பு. ஆனால் நாங்கள் அறிந்து வைத்திருக்கின்றோம், பூமி என்பது ஒரு பந்து மாதிரி. அது ஒரு பந்து, ஒரு வட்டம். குர்ஆன்
சுப்ஹானல்லாஹ். அது நாங்கள் குர்ஆன் பூமி யதார்த்தத்திலேயே விரிப்பாகத்தான் இருக்கும் என்றிருந்தால் விரிப்புன்னு அல்லாஹ் சொல்ல தேவையில்லை. அவன் சொல்லிக்கணும் பூமி உங்களுக்கு படைச்சிருக்கிறேன்னு சொல்லி. ஆனால் இங்கே சொல்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, அல்லதி ஜஅல லக்குமுல் அர்த ஃபிராஷன், பூமியை அவன் ஒரு விரிப்பாக ஆக்கி வைத்து விட்டான். ஆனால் யதார்த்தத்தில் உலகம் உருண்டையானது, வட்டமானது என்பது தான் அடிப்படை. அப்படிப்பட்ட வட்டமான இந்த உலகத்தில், வட்டமான இந்த பூமியை நாங்கள் உங்களுக்கு விரித்து வைத்திருக்கின்றோம். அதில் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? உட்கார்ந்து கொள்ளவும் முடியும், தூங்கிக் கொள்ளவும் முடியும், வீடு கட்டி கொள்ளவும் முடியும், தொழில் செய்யவும் முடியும், விவசாயம் செய்யவும் முடியும். சுப்ஹானல்லாஹ். உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அவைகள் அனைத்தையும் இந்த பூமிக்கு மேலே செஞ்சு கொள்ள முடியும். அந்த அளவுக்கு இந்த பூமியை நான் ஒரு விரிந்த ஒரு இடமாக உங்களுக்கு ஆக்கி வைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான், வஸ்ஸமாஅ பினாஅன், இந்த பூமிக்கு மேலே சக்ஃபன் மர்ஃபூஆ, வந்து உயர்ந்த ஒரு கூரையாக வானத்தை படைத்திருக்கின்றேன். வானம் உங்களுக்கு மேலால் இருக்கக்கூடிய இந்த வானம் ஒரு சக்ஃப், ஒரு பினா, ஒரு கட்டிடம். எந்த தூணும் இல்லாமல் நான் அதை படைத்திருக்கின்றேன். குர்ஆன் அப்படியே சொல்லுகிறது. பூமியை விரித்து வைத்து விட்டு அதுக்கு மேலே ஒரு பாதுகாப்பான ஒரு வானத்தை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அது எப்படி படைத்திருக்கின்றான், எப்படி இருக்குது அவனுக்குத்தான் தெரியும். எந்த தூணும் இல்லாமல் அவைகளை அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அதுக்கு பிறகு சொல்லுகின்றான், வஅன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன், உங்களுக்கு முன்னால் தென்படக்கூடிய வானத்தில் இருந்து மலைகள் கொட்டுது. மலைகளில் மேகங்கள், அது மேகங்களின் ஊடாக உங்களுக்கு மலைகள் கொட்டுது. குர்ஆன் வேறு ஆயத்துக்களில் நாங்கள் சொல்லுவோம் வானத்திலிருந்து தண்ணி கொட்டுது என்று சொல்கிறது போல, வானத்திலிருந்து தண்ணி கொட்டுது என்று சொல்கிறது போல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், வஅன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன், தண்ணி கொட்டுது, வானத்திலிருந்து மழை பொழிகிறது. எப்படி பொழியுது? என்ன நடக்குது? இதில் இருக்கிற யதார்த்தம் என்ன? இதை விஞ்ஞானமாக நீங்கள் பார்க்குறீங்களா, அல்லாஹுடைய குத்ரத்தா பார்க்குறீங்களா, அல்லாஹுடைய சக்தியாக பார்க்குறீங்களா? வஅன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன், பூமியில் தண்ணி கொட்டுது, வானத்திலிருந்து தண்ணி பூமிக்கு மேலே கொட்டுது. அது தண்ணி கொட்டியதின் காரணமாக பூமியில் இருந்து ஃபஅஹ்ரஜ பிஹி மினஸ் ஸமராத்தி ரிஸ்கன் லக்கும், உங்களுக்கு உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் தேவையான சுவைத்து சாப்பிடுவதற்கான பலவர்க்கங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வெளிப்படுத்தினான். அது வெளியாக இல்லை, ஃபஅஹ்ரஜ பிஹி, அந்த தண்ணியை கொண்டு, அந்த தண்ணியின் வாயிலாக, தண்ணியின் ஊடாக தண்ணி பூமியில் கொட்டிச்சுது, மரங்கள் முளைக்க ஆரம்பித்தது, அந்த மரங்களில் பூ பூக்க ஆரம்பித்தது, அந்த பூக்கள் காயாக மாறியது, அந்த காய் பழமாக மாறியது. அந்த பழத்தில் இருக்கிறது குடிக்கிறதுக்கும் இருக்கிறது, சாப்பிட்றதுக்கும் இருக்கிறது, சுவைப்பதற்கும் இருக்கிறது, கலராக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதை பற்றி குர்ஆனில் விரிவாக பேசுகின்றான். அல்லாஹுடைய குத்ரத்தை பற்றி, அல்லாஹுடைய குத்ரத்தை பற்றி. மாம்பழம் இனிக்குது, பாவக்காய் கசக்குது, புளியங்காய் புளிக்குது, கொச்சிக்காய் உரைக்குது. யுஸ்கா பிமாஇன் வாஹித், அனைத்துக்கும் ஒரே வகையான தண்ணீர் தான் ஊற்றப்படுகிறது. தண்ணீரை கொண்டு தான், தண்ணீரினூடாகத்தான் இதைகள் அனைத்தும் வெளிப்படுகிறது என்றிருந்தால் அனைத்திலும் தண்ணியினுடைய தன்மை தான் வெளியாக வேண்டும். தண்ணி ஒரு வித்தியாசமானது. தண்ணி எப்படிப்பட்டது தெரியுமா? தண்ணிக்கு கலர் கிடையாது. தண்ணி இது தான் கலர் என்று யாராலையும் சொல்ல முடியாது. தண்ணிக்கு கலர் இல்லை. தண்ணியினுடைய சுவை ஆச்சரியமானது. என்ன சுவை? குடிச்சிட்டு என்ன சுவை என்று சொல்ல முடியும்? தண்ணிக்கு வாசமும் இல்லை. மழை தண்ணியை கையில் எடுத்து பார்த்தா தண்ணிக்கு வாசமும் இல்லை, வாசம் இல்லை, கலர் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு ஆச்சரியமான படைப்பு அல்லாஹ் தண்ணியை படைத்திருக்கின்றான். அந்த தண்ணி தான் இந்த பூமியில் கொட்டுது. ஆனால் ஃபஅஹ்ரஜ பிஹி மினஸ் ஸமராத், பல வர்க்கங்கள் பன்மையாக சொல்லுகின்றான். ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு ருசி, ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு ருசி, ஒவ்வொரு பழத்தினுடைய கலரும் வித்தியாசம்.
சிபகத்துல்லாஹ் ஃபமன் அஹ்ஸனு மினல்லாஹி சிபகா. நிறம் தீட்டுவதில் அல்லாஹ்வை விடவும் அழகாக செவ்வனே நிறம் தீட்டுபவன் யார் இருக்கிறான்? யாருக்கு முடியும்? யாருக்கு முடியும்? இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான். நீங்கள் ஏன் என்ன வணங்கி வழிபட வேண்டும்? உங்களை படைச்சது மட்டுமல்ல, நான் படைச்ச அப்படியே விட்டு விடவில்லை. பூமியை உங்களுக்கு விரித்து தந்திருக்கின்றேன். யதார்த்தத்தில் பூமி ஒரு வட்டம், பூமி ஒரு உருண்டையாகத்தான் இருக்கிறது. இப்பையும் உருண்டை தான். அப்படிப்பட்ட பூமியில் நீங்கள் விவசாயம் செய்றீங்க, நீங்கள் படுக்கிறீங்க, நீங்கள் உறங்குறீங்க, வீடு கட்டுறீங்க, எல்லாம் நடக்குது. இதற்கு நான் அதை விரித்திருக்கின்றேன். உங்களுக்கு மேல் ஒரு வானம் இருக்கிறது, அதிலிருந்து தண்ணி கொட்டுது. அந்த தண்ணியால் பல வர்க்கங்கள் உங்களுக்கு பூமியிலிருந்து விளைச்சலாக கிடைக்கிறது. இது எதுவும் சும்மா நடக்க இல்லை. இதுக்கு பின்னால் ஒரு நிர்வாகம் இருக்கிறது. அந்த நிர்வாகத்துக்கு சொந்தக்காரன் நான். யுதப்பிருல் அம்ர மினஸ் ஸமாஇ வல் அர்ள். வானம் பூமியினுடைய நிர்வாகத்தை அவன் செய்து கொண்டிருக்கிறான், அவன் நிர்வகித்து கொண்டிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், என்னை மறந்து விட வேண்டாம். நீங்கள் விவசாயம் செய்றீங்க தானே, எல்லாம் நடக்குது. லவ் நஷாஉ லஜஅல்நாஹு ஹுதாமன் ஃபதல்தும் தஃபக்கஹூன். நீங்கள் நெல்லென்று சொல்லி வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற நெல்லை பதக்கட்டுகளாகவும் எனக்கு ஆக்கிவிடலாம். அது உள்ளுக்கொண்டுமே இல்லை, உள்ளுக்கொண்டுமே இல்லை. நாங்கள் அப்படித்தான் எத்தனையோ விடயங்களை பார்க்கின்றோம். நன்றாக சம்பாதித்தோம், மாஷா அல்லாஹ், பெரிய வருமானம். ஹலாலாக சம்பாதித்தோம், ஹராமாக சம்பாதித்தோம், பெருமிதம் கொண்டோம், இவ்வளவு சேர்ந்து விட்டது என்று சொல்லி சில கட்டங்களில் ஒரு ஹாஸ்பிட்டல் பில்லே எல்லாம் பெய்த்திடும். ஒரு பிரச்சனையில் எல்லாமே பெய்த்திடும். அல்லாஹ் உயர்த்துபவன், அல்லாஹ் தாழ்த்துபவன். இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஅஹ்ரஜ பிஹி மினஸ் ஸமராத்தி ரிஸ்கன் லக்கும். உங்களுக்கு உண்ணுவதற்காக வேண்டி, பருகுவதற்காக வேண்டி, சாப்பிடுவதற்காக வேண்டி, குடிப்பதற்காக வேண்டி பல வர்க்கங்களை, விதம் விதமான பல வர்க்கங்களை அவன்தான் உங்களுக்கு வெளியாக்கினான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வை நீங்கள் வணங்கி வழிபடுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறான், ஃபலா தஜஅலூ லில்லாஹி அந்தாதா. அவனுக்கு இணையாக, அவனுக்கு நிகராக யாரையும் ஆக்கிவிடாதீர்கள். அவன் தனித்தவன், அவன் லம் யலித், அவன் பிறக்கவும் இல்லை, அவனுக்கு யாரும் பிறக்கவும் இல்லை, அவனுக்கு ஓமானம் யாரும் இல்லை. நீங்கள் அவனை யாரோட ஒப்பிடவும் வேண்டாம். அவனுக்கு உருவம் இல்லை, அவனோட சக்தி என்னுடைய கற்பனைக்கு அப்பால் பட்டவன். அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபலா தஜஅலூ லஹு அந்தாதா. அவனுக்கு நிகர்களை வைத்து விட வேண்டாம். அவன் இவனைப் போல, அவரைப் போல, இவரைப் போல இல்லை. அவனுக்கு நிகர் கிடையாது. குல் ஹுவல்லாஹு அஹத். அல்லாஹ் ஒருவன். அவன் 3 பேர் இல்லை, அவன் 33 கோடிகள் அல்ல, அவன் ஒருவன் தான். லம் யலித். படைப்பவன் ஒத்தன், அழிப்பவன் ஒத்தன், ஹயாத்தாக்குவன் ஒருவன், மௌத்தாக்குவன் ஒருவன் இல்லை. அனைத்தும் அவன் தான். யுஹ்யி வ யுமீத். அவன் ஹயாத்தாக்குறான், அவன் மௌத்தாக்குறான். இந்த அடிப்படையை விளங்கப்படுத்துறதுக்கு இந்த சூரத்துல் பக்ராவில் 5 இடத்துல எப்படி ஹயாத்து, எப்படி மௌத்து, எப்படி ஹயாத்தாக்குறான், எப்படி மௌத்தாக்குறான் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுவதற்கு 5 ஓமானங்கள், 5 உதாரணங்களை, 5 சம்பவங்களை எங்களுக்கு அல்லாஹ் கோலிட்டு காட்டுகிறான். ஏனென்றா அடிப்படை என்ன தெரியுமா? விசுவாசிகள் விசுவாசம் கொண்ட மக்களாக மாறிவிட வேண்டும். எது நடந்தாலும் அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கிறது. அதனால் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இஅ்புது ரப்பக்குமுல்லதீ ஹலக்கக்கும் என்று சொல்லிவிட்டு அல்லதீ ஜஅல லக்குமுல் அர்த ஃபிராஷன் அந்த ஆயத்தை முடித்து ஆயத்தில் வந்து அப்படியே சொல்கிறான். எனவே ஃபலா தஜஅலூ லில்லாஹி அந்தாதா. அவனுக்கு நிகராக நீங்கள் யாரையும் வைத்து விட வேண்டாம். அவனுக்கு நிகராக யாரையும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, வைத்து பேச முடியாது. எப்படி பேச முடியும்? இந்த மலையை பெய்ய வைப்பதில் இன்னும் ஒருத்தர் பங்காளியாக முடியுமா? மரங்கள் முளைத்து பலன் தருகின்றால் அதில் இன்னும் ஒருத்தர் உங்களுக்கு பங்காக்க முடியுமா? இல்லை, உங்களுக்கு அப்படி செய்ய முடியாது.
எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், ஃபலா தஜஅலு லஹு அந்தாதா, நீங்கள் அவனுக்கு நிகராக யாரையுமே ஆக்கிவிடாதீர்கள், வ அன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்தவர்களாக இருக்கும் நிலையில். உங்களுக்கு தெரியும், நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் படித்தவர்கள், நீங்கள் நன்றாக கற்றுக்கொண்டவர்கள், அப்படிப்பட்டவர்களாக இருந்து கொண்டும் நீங்கள் எப்படி அல்லாஹ்வுக்கு நீங்கள் இணை வைக்க முடியும்? அல்லாஹ்வுக்கு நிகராக ஒருவனை நீங்கள் நிறுத்த முடியும். எனவே அப்படி செய்ய முடியாது என்ற கருத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மிகவும் அடிப்படையாக உறுதியாகவே எங்களுக்கு சொல்லிவிட்டான். எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இந்த அகீதா, இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் எனக்கும் உங்களுக்கும் ஆரம்பத்திலேயே தேவை. குர்ஆனுடைய பல 100 ஆயத்துக்கள்ல இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஊண்டி சொல்லுகிறான். ஏனென்றால் இது ஒரு பாட நூல் அல்ல, இதில் இருக்கிற விஷயத்தை ஒருக்க சொன்னால் போதும். உங்களை படைச்சது அல்லாஹ் என்று ஒருக்க அல்லாஹ் சொல்லல, பல 100 தடவை சொல்கிறான். ஏண்டா இது விசுவாசம், இது நம்பிக்கை, இது எங்களுடைய கல்லில் எழுதுறதல்ல, இது மனசில் எழுதணும், வாழ்க்கையில் எழுதணும். நான் எனக்கு சொந்தம் இல்லை, நான் அல்லாஹ்வுக்குத்தான் சொந்தம். அதனால ஒருத்தர் மௌத்தான உடனே சொல்றேன், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நாங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானவர்கள், அவரிடத்திலே திரும்பி போகக்கூடியவர்கள். நானும் போகிறேன், அவர் போயிட்டார். நான் போக இருக்கின்றேன், அவர் இப்போ போயிட்டார். இதைத்தான் சொல்லுகின்றோம். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, இந்த ஒரு நம்பிக்கையை, இந்த ஒரு அகீதாவை, இந்த ஒரு யதார்த்தத்தை எனக்கும் உங்களுக்கும் விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இவ்வளவு விரிவாக, நான் உங்களை படைத்தேன், பூமியை உங்களுக்கு விரித்து தந்திருக்கின்றேன், உங்களுக்கு மேலால் ஒரு வானத்தை படைத்து அது ஒரு கூரையாக உங்களுக்கு வைத்திருக்கின்றேன், அதிலிருந்து மழை பெய்து கொண்டிருக்கிறது. வஅன்ஸல மினஸ் ஸமாஇ மாஅன், வானத்திலிருந்து மழை அது தண்ணியாக கொட்டுகிறது. அந்த மழையின் காரணமாக உங்களுடைய மரங்கள் வளருகிறது, தாவரங்கள், விவசாய பூமிகள் அப்படியே செழிப்படைகிறது. அதிலிருந்து உங்களுக்கு ரிஸ்க் கிடைக்குது, அதில் பலவர்க்கம் கிடைக்குது. இவைகளெல்லாம் இயற்கையாக சும்மா நடக்க இல்லை. இதற்கு பின்னால் ஒருவன் இருந்து அவைகளை நடத்துகின்றான். அவன் தனித்தவன், அவனுக்கு இணை துணை இல்லை. எனவே ஃபலா தஜஅலு லில்லாஹி அந்தாதா, நீங்கள் அல்லாஹ்வுக்கு நிகராக யாரையும் வைத்து விடாதீர்கள். அவன் தனித்தவன், அவனுக்கு ஒப்புகமே கிடையாது, அவன் அனைவரை விட்டும் தேவையற்றவன். அல்லாஹு ஸமத், அவன் தேவையற்றவன். இந்த விடயத்தை குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் சிறியவர்களுக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்குமாக இதை சொல்லிக்கொண்டே இருப்போம். அல்லாஹ்விடத்தில் கேளு, செய்யக்கூடியவன் அல்லாஹ், நடத்தாட்டக்கூடியவன் அல்லாஹ் என்ற விடயத்தை நாங்கள் ஊண்டி சொல்ல வேண்டும். அதற்குரிய தௌஃபீக்கை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்தருள்வானாக. அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அடுத்த ஆயத்தில் 23வது திருவசனத்தினூடாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இன்னும் ஒரு விடயத்தை சொல்ல விரும்புகின்றான். وَإِن كُنتُمْ فِي رَيْبٍ مِّمَّا نَزَّلْنَا عَلَى عَبْدِنَا, மக்காவாசிகளை பார்த்து அல்லாஹ் விழித்து சொல்லுகின்றான். எங்களை அனைவரையும் பார்த்து விழித்து சொல்லுகின்றான். எங்களுடைய அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாங்கள் இறக்கி வைத்த இந்த வேத நூலில் உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் என்றிருந்தால், இந்த இதில் வந்திருக்கக்கூடிய எல்லா வார்த்தைகளும் முன்னால் வந்துட்டுது. ரைபன்றது வந்துட்டுது. தாலிக்கல் கிதாபு லா ரைப ஃபீஹி, சந்தேகம் இல்லை. மிம்மா நஸ்ஸல்னா, நாங்கள் இறக்கி வைத்தது. அல்லதீன யுமினூன பிமா உன்ஸில இலைக்க, இறக்கி வைத்தது, உங்களின் மீது இறக்கி வைக்கப்பட்டது. அதே மாதிரி இங்கே சொல்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா வ இன் குன்தும், உங்களுக்கு இருந்தால், நீங்கள் இருந்தால், ஃபீ ரைபின், சந்தேகத்தில், என்னப்பா இந்த குர்ஆன் இப்படிப்பட்ட ஒரு குர்ஆனாக இருக்குது, இப்படி பேசுது, இப்படி கதைக்குது, இதில் ஏதும் சந்தேகம் உங்களுக்கு இருக்குமென்றிருந்தால், வ இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா, எங்களுடைய அடிமை யார்? நாங்கள் எல்லோரும் அல்லாஹுடைய அடிமைகள் தான். ஆனாலும் இந்த இடத்தில் எங்களுடைய அடிமை என்று அல்லாஹ் தன் பக்கம் இணைத்து
சொன்னது யாரை தெரியுமா? சையதுல் கௌனைன் தாஜுல் மதீனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது நாங்கள் இறக்கி வைத்த இந்த வேத நூலில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கும் என்றிருந்தால் நீங்கள் என்ன தெரியுமா செய்யுங்கோ? ஃபஅ்து பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி, இது போன்ற ஒரு சூறாவை நீங்கள் கொண்டு வாங்க. இதில் பெரிய பெரிய சூறாக்களும் இருக்குது, சின்ன சின்ன சூறாக்களும் இருக்குது, அத்தியாயங்கள் இருக்கிறது, வசனங்கள் இருக்கிறது. ஏழுமண்டா ஒரு சூறா, சூரத்துல் கௌசர், சூரத்துல் அஹத், சூரத்துல் அஸ்ர், ஒரு சூறாவை கொண்டு வாங்க பார்ப்போம். நாங்கள் இப்படி இதில் இருக்கக்கூடிய மொழி நடை, இதில் இருக்கக்கூடிய சுப்ஹானல்லாஹ் இலக்கணம், இலக்கியம், இது அரபு மொழியில் உச்சகட்டம். இது இப்படிப்பட்ட ஒரு குரான், இப்படிப்பட்ட ஒரு சூறாவை நீங்கள் கொண்டு வாருங்க. குரானை கொண்டு வாங்கன்னு சொல்லல, முடியாது, நீங்கள் கொண்டு வர மாட்டீங்க. அல்லாஹ் சேலஞ்ச் பண்ணுகின்றான், கியாமத்து வரைக்கும் சேலஞ்ச் பண்ணுகின்றான். ஏன்? அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய பேச்சு, அல்லாஹுடைய உரையாடல், அல்லாஹுடைய புத்திமதி, அல்லாஹுடைய கட்டளைகள், அல்லாஹுடைய உபமானம், இப்படிப்பட்ட வேத நூலை உங்களால் கொண்டு வர முடியாது. உங்களால் கொண்டு வர முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், ஃபஅ்து பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி. சரி, தனியே கொண்டு வரையலதா? உங்களுக்கு தனியே கொண்டு வரையலா? வதுஉ ஷுஹதாஅக்கும், உங்களுக்கு துணையாக இருக்கக்கூடிய, உங்களுக்கு சாட்சி சொல்லக்கூடிய, நீங்கள் சொல்லக்கூடிய வாதத்தில் எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது என்று சொல்லி நீங்கள் சொல்லக்கூடிய அந்த கருத்தில் உங்களுக்கு சாட்சி சொல்லக்கூடியவர்கள், உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய கூட்டாளிமார்கள் இருப்பாங்க தானே, அவங்களையும் சேர்த்திக்கோங்க. ஏழுமண்டாம் இருக்கக்கூடிய எல்லா சபைகளையும் சேர்த்திக்கொள்ளுங்க, எல்லா நாட்டவர்களையும் சேர்த்திக்கொள்ளுங்க. சேர்த்திக்கொண்டு இந்த குரான் சொல்லக்கூடிய கருத்துக்களை போன்ற ஒரு கிதாபை கொண்டு வாங்க பார்ப்போம். வதுஉ ஷுஹதாஅக்கும் மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வும் உங்களுடன் தான் இருக்கிறான், அல்லாஹ்வை விட்டு விடுங்கள். அல்லாஹ்வை விட்டு விட்டு நீங்கள் யாரை வேணுமுண்டாலும் அழைச்சிக்கோங்க. ஜின்களையும் கூப்பிடுங்கோ, மனிதர்களையும் கூப்பிடுங்கோ, மலக்குமார்கள் வந்தால் மலக்குமாரையும் கூட்டிக்கோங்க. வதுஉ ஷுஹதாஅக்கும் மின் தூன், அல்லாஹ்வை தவிர வேறு யாரை வேணுமுண்டா எல்லாரையும் கூட்டிக் கொண்டு இது மாதிரியான ஒரு வேத நூலை உங்களால் கொண்டு வர முடியும் என்றிருந்தால் கொண்டு வாருங்க பார்ப்போம். அல்லாஹ் சொல்லுகின்றான், இது இன்குந்தும் சாதிகீன், உண்மையிலேயே நீங்கள் உண்மை உரைக்கக்கூடிய மக்களாக இருப்பீங்க என்றிருந்தால். யாராவது ஒருவன் குரானை நிராகரித்து, குரானுக்கு மாற்றமான, குரானை கொச்சப்படுத்தி, குரானை இழிவுபடுத்தி பேசுவான் என்றிருந்தால் நாங்கள் என்ன தெரியுமா சொல்லுகின்றோம்? அவனுடைய பொறாமையின் காரணமாக, அறியாமையின் காரணமாக, அவனுடைய மதமையின் காரணமாகத்தான் அப்படி சொல்ல முடியுமே தவிர அவன் உண்மையிலேயே ஒரு உண்மை சொல்லக்கூடிய ஒருவனாக இருப்பான் என்றிருந்தால், யதார்த்தத்தை புரிந்து கொண்ட ஒரு யதார்த்தவாதியாக இருப்பான் என்றிருந்தால் அவனால் அப்படி சொல்ல முடியாது. அதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்றான், முடியுமாக இருந்தால் கொண்டு வாருங்கள். நீங்கள் உண்மை உரைக்கக்கூடிய மக்களாக இருந்தால் அல்லாஹ்வை மட்டும் விட்டுவிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் ஒன்று திரட்டி இந்த குரானுக்கு நிகராக ஒரு குரானை, ஒரு புத்தகத்தை, ஒரு வேத நூலை கொண்டு வாருங்கள். அந்த வேத நூல் எப்படிப்பட்டது தெரியுமா? நாங்கள் அப்படிப்பட்ட ஒரு வேத நூலைத்தான் எங்களுடைய அடிமை, எங்களுடைய அப்து, எங்களுடைய அடிமை சையதுல் கௌனைன் தாஜுல் மதீனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் இறக்கி வைத்திருக்கின்றோம். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. லா ரைப ஃபீஹி, அதில் சந்தேகத்துக்கு இடம் கிடையாது என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கின்றான். வரக்கூடிய வாரங்களில் இன்ஷா அல்லாஹ் இந்த ஆயத்தை இன்னும் ஒரு முறை அலசுவோம், ஆராய்வோம், படிப்போம். படிப்பதற்கு எம்மாத்திரமோ இதுக்குள்ளே இருக்கிறது, எங்களுக்கு முடியுமான அளவு விளங்கப்படுத்துவதற்கும் முயற்சி செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா
எங்களுக்கு தேவையான விளக்கங்களையும் அவனாகவே தந்தருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.